dividend decision அது இல்லாமல் அதில் ரிலேட்டட் தியரி இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். dividend decisions and related theory. We have models here. அதில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படி சொன்னாக்க 5 மாடல்ஸ். அதில் இந்த 4 மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிவிடெண்ட் கிரகம் டாட் மாடல், வால்டர் மாடல், கார்டன் மாடல், மோடிகிலினி and Miller model. So these are the 4 models are going to be studied here. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கறதுனால அந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் மார்க்கெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹையராக இருக்கும் அப்படிங்கிறத ஆர்கியூ பண்ணுறாங்க 3 பேர். கிரகம் டாடும் வால்டரும் கார்டனும் இந்த 3 மாடலும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வில் ரிஃப்ளெக்ட் இன் த ப்ரைஸ். ஆனால் மோடிகிலினி மில்லர் இவங்க 2 பேர், மோடிகிலினி ஒருத்தர், மில்லர் ஒருத்தர், இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிடெண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டி சரி கம்பெனியுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ப்ரைஸ் வேணால் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இது 3மே டிவிடெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த ப்ரைஸுங்கிற மாடல், இது டிவிடெண்ட் irrelevant. So whether you pay the dividend or not, it will not have any relevance over the price determination because of Modigliani Miller approach. So you have to understand these models. இதில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா, காஸ்ட் ஆஃப் ஓவர் ஈக்விட்டி ஷேர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது எப்படி கண்டுபிடிப்பீங்க? கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல் வரும்போது டி பார் கே பி அப்படின்றத நம்ம படித்தோம், டிவிடெண்ட் பை பி. கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் கொடுக்காது, தேர் மே பி க்ரோத் ஆல்சோ அப்படின்னு சொல்லி படித்தோம். அப்படி படிக்கும்போது த ஃபார்முலா பீயிங் கேஇ இஸ் ஈக்குவல் டு D1 by P plus G அப்படின்னு நம்ம படித்தோம், ரைட்? அங்கே என்ன படித்தோமோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். பட் we are going to calculate P. P கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஆகிடும்? P is equal to D bar KE. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டரும் டிவிடெண்ட் மாடல்ஸில் ப்ரைஸ் வேல்யூவேஷனும் மோரர்லெஸ் சேம். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, KE is equal to D bar P plus Gன்னு சொல்கிறோம் இல்லையா, இதையும் நீங்கள் P கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்தால் என்ன ஆகிடும், G ஆப்போசிட் சைடில் போட்டிங்கன்னா KE minus G is equal to D1 bar Pன்னு இருக்கும். P is equal to D1 bar P minus KE, price at the 0th period. So we got this formula. Sorry, KE minus G. Yeah, KE minus G. We got this value. ஸோ 2 ஃபார்முலா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஒன்று கேஇ கண்டுபிடிக்கும் போது டி பை பிங்கிற மாடலும், இன்னொன்று டி பார் பி ப்ளஸ் ஜிங்கிற மாடலும். இதில் யூ ஆர் இன்வெஸ்டிங் அட் 0th பீரியட், வாட் குட் பி த ரிட்டர்ன் யூ கெட் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறனால 1ங்கிற யூஸ் பண்ணியிருக்கேன் டேர்மை. சப்ஸ்கிரிப்டில் 1ன்னு யூஸ் பண்ணியிருந்தால் அது இயர் 1 இயர் எண்டு ரெப்ரசன்ட் பண்ணுது, 0ன்னு இருந்தால் இயர் பிகினிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. இஸ் தட் கிளியர்? அண்டு டிவிடெண்ட் அட் த 0th பீரியட் 10 ரூபா வருது அப்படி சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் எவ்வளோ வரும்? ப்ராப்ளி அந்த டிவிடெண்ட் கான்ஸ்டண்ட்டாக ஒரு க்ரோத் இருக்குன்னா, ஒரு 5% க்ரோத் இருக்குன்னா, யூ ஹேவ் டு ஆட் த க்ரோத் ஆல்சோ. இஃப் த பிஸ்னஸ் கிவ்ஸ் யூ கான்ஸ்டன்ட்லி ஒரு 5% க்ரோத்னு சொன்னால் இதுக்கு 5% ஆட் பண்ணிட்டீங்கன்னா 10.5 மாறிடும். இது D1. ஸோ D1 இஸ் அதர்வைஸ் D0 இன்ட்டு 1 + G அப்படின்னு கூட போடலாம். டிவிடெண்ட் 0th பீரியட் ப்ளஸ் க்ரோத் ஆட் பண்ணிங்கன்னா D1. அதான் இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? D0 இன்ட்டு 1 + Gன்னு எழுதலாம், டிவைடட் பை K minus Gன்னு எழுதலாம். ஓகே, ஹியர் தெர் இஸ் ஒன் மோர் வேரியண்ட் இஸ் தேர். ஸோ ஐ ஹவ் டு எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் வில் பி அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படிங்கிற நம்ம பிறகு பார்க்கலாம். கிளியர்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் கிரகம் டாட் மாடல் அண்ட் கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல். அதில் கிரகம் டாட் மாடல் பார்க்கலாம். கிரகம் அண்ட் டாட் மாடல் ரொம்ப ரேர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பட் இருந்தாலும் இது ஒன்லி அப்ளிகேஷன் ஃபார்முலா. நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதிக்கிறதுல ஒரு பார்ட் கொடுக்கலாம், ஒரு பார்ட் நீங்கள் கொடுக்காமல் பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரீட்டைன் earnings. ஸோ டிவிடெண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமௌண்ட், ரீட்டைன் earnings இஸ் நத்திங் பட் ரீஇன்வெஸ்டட் அமௌண்ட். இஸ் தட் கிளியர்? கிரகம் அண்ட் டாட் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா,
டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ ஏர்னிங்ஸ் எவ்வளோ கொடுக்காம ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் 1/3 சேர்த்தால் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் will be the price. நம்பர் ஆஃப் டைம்ஸ் will be the price அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க, டிவிடெண்ட் கொடுத்தது 4 ரூபா அப்படின்னு சொன்னால் ரீட்டைன் earnings வந்து 6 ரூபா. ரீட்டைன் earningsை விட்டுருங்க. இன்வெஸ்டர்ஸ் வில் திங்க், ஓ 4 ரூபா கொடுத்துறீங்களா, ஓகே, இந்த பணம் கொடுக்கலையா, அப்போ அதுக்கு வேல்யூ நான் ஃபுல்லாக எடுக்க மாட்டேன். அப்போ 10/3 எடுத்துக்கிட்டா என்ன வேல்யூ வருது, 3.33. ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 7.33. ஷேர் ப்ரைஸ் என்னவாக இருக்கலாம்னா இது மாதிரி ஒரு 3 பங்கோ இல்லை 6 பங்கோ 4 பங்கோ 5 பங்கோ இருக்கலாம். சப்போஸ் 6 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளோ வருது, 44 rupees. 44 rupees will be the price in the market. 44 will be the price in the market. அதுதான் இதோடைய லாஜிக். ஸோ கிரகம் டாட் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னாக்கா, price of the share is depending upon earnings as well as out of the earnings how much distributed. டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் அந்த வேல்யூ அப்படியே எடுத்துங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்களோ அதில் 1/3 எடுங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ். இந்த எம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டீல் கம்பெனி எடுத்துக்கிட்டால் என் நம்பர் ஆஃப் ஸ்டீல் கம்பெனிஸ் இருக்கும், அந்த எல்லா கம்பெனியுடைய டிவிடெண்ட் எவ்வளோ இருக்குது, ஏர்னிங்ஸில் 1/3 எவ்வளோ இருக்குது, அந்த ரெண்டு வேல்யூயும் ப்ரைஸோட கம்பேர் பண்ணி வாட் குட் இது எம்னு கால்குலேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ எக்ஸுங்கிற ஒரு கம்பெனி, இதுவும் ஸ்டீல் கம்பெனி, இதோடைய ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அவனுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது, டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறான்னு வச்சு அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 10 கம்பெனியை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 10 கம்பெனிஸ் பேஸ் பண்ணி அந்த 10 கம்பெனிஸோட டிவிடெண்ட் ஏர்னிங்ஸ் ப்ரைஸ் மார்க்கெட்டில் ஆல்ரெடி அவைலபிள், அதை பேஸ் பண்ணி எம் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ நீங்கள் எக்ஸ் கம்பெனியுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் எக்ஸ் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ, அந்த ஏர்னிங்ஸில் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க. ஏர்னிங்ஸ் வந்து 9 rupees, டிவிடெண்ட் வந்து 3 rupees கொடுக்குறாங்க. பேலன்ஸ் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் 6, இதை விட்டுருங்க. இந்த 6ல் வந்து 1/3 3 rupees எடுத்துங்க, ஓகே, இல்லை ஏர்னிங்ஸில் 1/3 3 rupees, டிவிடெண்ட் அப்படியே எடுத்துங்க 3 rupees 6 rupees. மல்டிப்ளையர் எவ்வளோ, மல்டிப்ளையர் தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோமே, இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 30 rupees இஸ் த ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரகம் அண்ட் டாட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் மாடல். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ஃபர்ஸ்ட் மாடல் கால் கிரகம் டாட் மாடல். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் ஒன்லி அப்ளிகேஷன்ஸ் தான். ஃபார்முலா அப்ளை பண்ண முடிஞ்சு போச்சு. கமான் ஜாயின் வித் மீ. டிவிடெண்ட் மாடலில் கிரகம் டாட் மாடல். தி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஆஃப் த கம்பெனி இஸ் 30, இ வந்து 30. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 60%. அதில் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க 60%, 18 rupees டிவிடெண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த ஷேர் ப்ரைஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் 56. ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் இன் த மார்க்கெட் இஸ் 56 rupees. வாட் இஸ் அ மல்டிப்ளையர் அப்ளிகபிள் டு த கம்பெனி அக்கார்டிங் டு த கிரகம் டாட் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ யூ நோ தட் price of the company share is equal to m times of dividend plus earningsல 1/3. இப்போ price 56 எனக்கு தெரியும், m எனக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் வந்து 18. ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா பர் ஷேருக்கு வந்து 30 rupees, ஸோ 30/3. ஓகே, அப்போ 30/3 10 plus 20 18 28. 28 m is equal to 56 இருந்தால் m is equal to 2. We got this answer. Is that clear? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிச்சாச்சு. ஆல்சோ ஃபைண்ட் அவுட் த ஷேர் ப்ரைஸ் ஆஃப் த கம்பெனி விச் ஹேஸ் EPS 15 அண்ட் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோஸ் 30 அண்ட் பை அப்ளைங் த எம் கேல்குலேட்டர் ஃபார் த எபோ கொஷின்ஸ். முன்னாடி இருக்கிற கொஷின்லேருந்து எம் என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த எம்மை பேஸ் பண்ணி இன்னொரு கம்பெனி அதோட EPS வந்து 15 இருக்குது. ஓகே, அதில் டிவிடெண்ட் பே அவுட் வந்து 30%. 30% of this is payment for the dividend 4.5. இப்போ இருக்கிற கம்பெனியோடைய ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. வாட் குட் பி த ப்ரைஸ் ஆஃப் திஸ் கம்பெனி. அப்போ எம் தெரிஞ்சது ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். எம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, மார்க்கெட்டில் ஒரு 7 கம்பெனி இருக்குன்னா அதை எந்த கம்பெனியோடைய ப்ரைஸு டிவிடெண்ட்டு ஏர்னிங்ஸ் இதை வச்சு நம்ம மல்டிப்ளையர் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்ச மல்டிப்ளையர் தான் இங்கே 2. ப்ரீவியஸ் ஃபார்மில் இந்த கொஷனில் கேட்ட கால்குலேட் பண்ணப்பட்ட எம்மை இங்கே யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நவ் யூ கேன் யூஸ் த ஃபார்முலா ஹியர். Price is equal to m times of dividend plus earnings by 3. ஸோ இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் எம் வந்து 2 times, டிவிடெண்ட் வந்து 4.5, ஏர்னிங்ஸ் வந்து 15 டிவைடட் பை 3 times. அப்போ இது 5 plus 4.5 9.5 into 2 19 rupees is the price. இது மாதிரி ப்ரைஸை நம்ம ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியும்.
If you are going to be an investor in the stock market, you can easily understand how can we determine the cost also or price also. இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். Clear? பர்டிகுலராகவே இந்த சம் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமாக அடிக்கடி கேட்கறது வால்டர் மாடல், கிரகம் டாட் மாடல், சரி இது கார்டன்ஸ் க்ரோத் மாடல் அண்ட் வால்டர் மாடல், மார்டிகிலின் மில்லர், இந்த 3 மாடல் ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, கிளியர்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. Now, question number 2 3 same sum. Question number 2 3 same sum. But question number 2 is all about Walter model sum solve பண்ணோம். Question number 3 வந்து Gordon model solve பண்ணோம். Let me first finish off tallying or finding the answer using the Gordon model. அதுக்கப்புறம் Walter model பார்க்கலாம். Okay, so இதே சம்ம நம்ம first என்ன பண்ண போறோம், Gordon மாடல்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாடல் தேர்ட் சம் முடிச்சுட்டு செகண்ட் சம் ஒர்க் அவுட் பண்றேன். கிளியர்? Gordon மாடல் finish பண்றேன். Gordon மாடலுடைய ஃபார்முலா என்ன, முதல்ல எழுதிக்கிற கொடுத்த இன்ஃபர்மேஷன். தி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சிங்கர் லிமிடெட் இஸ் கேஇ 12%, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி பீயிங் 12%, and earnings per share being 60. Required rate of return or return on investment, return on rate of return வந்து 10% இருந்தால் எப்படி இருக்கும், 12 இருந்தால் எப்படி இருக்கும், 14 இருந்தால் எப்படி இருக்கும்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ என்னென்ன இருக்கு, அதாவது ஆர் 10% இருந்தால் எப்படி இருக்கும், பி 40 இருந்தால் எப்படி இருக்கும், அதே ஆர் 12 இது 10 இருந்து இது 60 இருந்தால் எப்படி இருக்கும், அல்லது 80 இருந்தால் எப்படி இருக்கும். பிங்கிறது ரீட்டைன் earnings ரேஷியோ, பிங்கிறது ரீட்டைன் earning ரேஷியோ. இந்த மாதிரி 3 காம்பினேஷனில் ஒர்க் அவுட் பண்ணோம். நாட் ஒன்லி 3 காம்பினேஷன். சப்போஸ் ஆர் வந்து 12% இருந்தால் மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும்னு கேல்குலேட் பண்ணோம். 40 இருந்தால் எப்படி இருக்கும், 60 இருந்தால் எப்படி இருக்கும், 80 இருந்தால் எப்படி இருக்கும். 6 ஆன்சர் வந்துடுது. சப்போஸ் ரிட்டர்ன் ஆன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 14% இருந்தால் ரீட்டைன் earnings 40 இருந்தால் எப்படி இருக்கும், 60 இருந்தால் எப்படி இருக்கும், 80 இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. கிளியர்? ஸோ தீஸ் ஆர் த காம்பினேஷன்ஸ். I don't want this question anymore. Before I solve this illustration, let me explain you the connection between the retained earnings as well as growth. Gordon growth model உடைய ஃபார்முலா என்னது, Gordon growth model உடைய ஃபார்முலா என்னது, Gordon growth மாடல்னா கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல்னு, கான்ஸ்டன்ட் growth மாடல்னு நம்ம கேஇ படித்தோம் இல்லையா, D1 bar P0 plus G அங்கே படித்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலா தான் Gordon growth மாடல். இந்த ஃபார்முலாலாம் டெரிவேஷன்ஸ் எப்படி வருங்கிறது டைம் வேல்யூ ஆஃப் மணியில் கொடுத்துருப்பேன். அஃப்கோர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, பட் அவுட் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் கோ அண்ட் சி ஹவு தீஸ் ஃபார்முலா வில் டெரைவ். K is equal to D1 bar P0 plus G. Is that clear? Now, இதை வந்து
ப்ரைஸ் கண்டுபிடிக்கும் போது என்னவா மாறி போச்சு அப்படின்னு சொன்னாக்கா D1 பார் KE மைனஸ் ஜின்னு மாறிடுச்சு. கிளியர்? இதானே ஃபார்முலா. Now P0 is equal to D1 bar KE minus G. D1 அப்படிங்கிறது என்னது? Dividend by the end of first year. அதில் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும், எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஏர்னிங்ஸ்லேருந்து ரீட்டைன் ஏர்னிங்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதானே இப்போ டிவிடெண்ட்டு. சப்போஸ் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் வந்து பர்சன்டேஜில் சொல்கிறதா இருந்தால் யூஸ்வலாக என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா பி அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். பி ரெப்ரசன்ஸ் ரீட்டைன் ஏர்னிங்ஸ். ரீட்டைன் ஏர்னிங்ஸ் வந்து 40% இருந்துச்சுன்னா வாட் அபவுட் த டிவிடெண்ட்? 10 ரூபா இருந்துச்சுன்னா 10 ரூபாவிலேருந்து 40% சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 ரூபா கிடைக்கும். அதுதான் D1. ஸோ D1 இஸ் நத்திங் பட் ஏர்னிங்ஸ் மைனஸ் ரீட்டைன் ஏர்னிங் ரேஷியோ. அல்லது இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஏர்னிங்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ D1 இஸ் அதர்வைஸ் நோட்டட் ஆஸ் ஏர்னிங்ஸ் மைனஸ் retained earnings, otherwise earnings by the end of first year into 1 minus B. Earnings 10 ரூபா, 40% retained earnings na 1 minus 0.4, 60% being the dividend payout, 60% into 10, 6 rupees is the D1. We got this answer. அப்போ இதில் வரும்போது D1 வரும்போது E1 அப்படின்னு கொடுத்துருந்தால் டிவிடெண்ட் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டா அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ரீட்டைன் ஏர்னிங்ஸை சப்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ஸோ நியூமரேட்டர் ஃபார்முலா எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அவன் என்ன கொடுத்தானோ அதை அரைவ் பண்ண தெரியும். ஈவன் சம்டைம்ஸ் D1க்கு பதிலாக D0 கொடுத்துட்டா என்ன சார் பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு பிறகு இருக்கிற டிவிடெண்ட் வேணும். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ க்ரோத் வருமோ அதை சேர்த்துட்டோம்னா அடுத்த வருஷத்துடைய டிவிடெண்ட். வருஷம் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறோன்னா அந்த 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. போன வருஷம் 10 ரூபா கொடுத்தாக்கா அடுத்த வருஷம் எவ்வளோ? 10% சேர்ந்து 11 rupees வரும்னு அர்த்தம். அப்போ எனக்கு D1 வேணும். எந்த கொஸ்டினில் D1 கொடுக்காம D0 கொடுத்துட்டா D1 அரைவ் பண்ண தெரியணும். D1 கொடுக்காம E1 கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்கா E1லேருந்து ரீட்டைன் ஏர்னிங்ஸ் லெஸ் பண்ணி டிவிடெண்ட் கண்டுபிடிக்க தெரியணும். யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் த ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் அட் 0th பீரியட், நாட் ஃபர்ஸ்ட் இயர் எண்ட். இன்னைக்கு 100 ரூபா போட்டால் 1 year எண்டில் என்ன சம்பாதிச்சு கொடுக்குதுங்கிறதா நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது ஏர்னிங்ஸ் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயருக்கும் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் 0th பீரியடுக்கும் உள்ள லிங்க் தான் நம்ம பார்க்குறோம். ரைட். KE நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் படிக்கும்போது அதில் KE படிச்சிருப்பீங்க. KE அங்கே என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த KE தான் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. அங்கே KE கண்டுபிடிச்சிங்க, ஆல் த டேட்டா அவைலபிள். இங்கே வந்து P0 கண்டுபிடிக்க போகிறீங்க, ஆல் அதர் டேட்டாஸ் ஆர் அவைலபிள். மைனஸ் ஜி ஜியை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க B இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ROI அப்படின்னு சொல்லலாம். அல்லது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லலாம். அதாவது கேங்கிறது கம்பெனிக்கு ஆகிற காஸ்ட். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அது பேர் கே. அந்த மாதிரி பணத்தை ரைஸ் பண்ணி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த கம்பெனி என்ன சம்பாதிக்க முடியும் அந்த பணத்துக்கு அப்படிங்கிறது ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டுமே ரேட் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான். ஒன்று சம்பாதிக்கிறது, இன்னொன்று கொடுக்க வேண்டியது, ரெண்டுமே ஒன்று தான். இஸ் தட் ஓகே? நவ் G is otherwise named as what? BRன்னு சொன்னேன். G is otherwise BR. எப்படி சார் வருது? அதாவது 1000 ரூபாய் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், 1000 ரூபாய் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னாக்க 10% இது சம்பாதிச்சு கொடுக்க முடியும். எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்க முடியும்? 10 rupees சம்பாதிச்சு கொடுக்க முடியும். அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க 10% 100 ரூபாய் கிடைக்கும். அதில் பி ரீட்டைன் ஏர்னிங்ஸ் வந்து 40% வச்சுக்க. அப்போ டிவிடெண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க? 1 minus B ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 60% கொடுப்பாங்க, 60 ரூபாய் கொடுப்பாங்க. am I right? பேலன்ஸ் 40 rupees வந்து என்னது? ரீட்டைன் ஏர்னிங்ஸ். ஓகே, ரீட்டைன் ஏர்னிங்ஸ். அடுத்த வருஷம் எவ்வளோப்பா சம்பாதிப்பீங்க? அடுத்த வருஷம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ஆரம்பத்தில் 1000 ரூபாய் போட்டிங்க, இன்னொரு 40 ரூபாய் இந்த வருஷம் சேர்ந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் இயர் இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? 1040 இருக்கும்.
1040 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இது கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து 10% 104. எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறீங்களோ அதில் 60%, 40% ரீட்டைன் பண்ணுறீங்கன்னா 60% டிவிடெண்ட் கொடுக்குறீங்க. 60% போட்டிங்கன்னா 62 ரூபாய் 40%, 62.4 will be the dividend. Then the retained earnings being 41.6. இப்போ what is the dividend growth sir? Dividend growth எவ்வளோ இருக்கு? growth எப்படி கண்டுபிடிப்பீங்க? over the 1 years period 60 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்த இடத்துல 62 ரூபாய் 40% டிவிடெண்ட் கிடைக்குது. ஓகே, சேஞ்ச் இன் டிவிடெண்ட் டிவைடட் பை டிவிடெண்ட் அட் த 0th பீரியட், இதுதான் growth. Change in dividend being 62.4 we got by the end of first year, but today we are getting only 60, almost 2 rupees 40 paise excess dividend you are getting over the 1 year's period. Currently I am earning only 60 rupees. அப்போ இதை ஷார்டன் பண்ணிங்கன்னா you will be getting the growth rate for dividend over the previous period. How much you are getting? 0.04, otherwise 4%. எப்படி இந்த டிவிடெண்ட் 4% அதிகமாச்சு சார் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணா? ஓகே, ஒரு கம்பெனியோடைய பிஸ்னஸ் க்ரோத் காமிக்குதுன்னு சொன்னால் 2 ரீசனுக்காக கொடுக்கலாம். ஒன்று, பை டிஃபால்ட் மார்க்கெட்டில் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, அதனால க்ரோத் இருக்குது. ரெண்டாவது, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக ரிட்டர்ன் வரும். இப்போ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணதுனால வந்து ரிட்டர்ன் தான் இது. அதிகமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க போன வருஷத்துக்கு காட்டிலையும்? 40 rupees. அதர்வைஸ் 40% ஆஃப் யுவர் ரிட்டர்ன் ரீஇன்வெஸ்டட், அதாவது பி. இந்த 40% ஆஃப் ஏர்னிங்ஸ் இஸ் ரீஇன்வெஸ்டட் சொன்னால் இந்த அமௌண்ட் சம்பாதிச்சு கொடுத்துருக்கும்ல, அது எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்கும்? ஆர் 10%. 10% இது சம்பாதிச்சு கொடுக்குது. 2 மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு எவ்வளோ வருது? ஓகே, 4%. you'll be getting 4%. இதுதான் இந்த நம்பர். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? growth is nothing but B into R is otherwise called as growth. Clear for understanding. Otherwise you can understand this as a basic formula. ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படிங்கிறது பார்த்துங்க. புக்கில் இந்த மாதிரி கண்ணா அப்படின்னு ஃபார்முலா மாற்றி போட்டிருப்பாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் செய்யக்கூடாது. சார் நம்ம படித்த ஃபார்முலா வேறு மாதிரி இருக்கே சார், இங்கே வேறு மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரே ஃபார்முலா தான், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில். D1 bar KE minus Gங்கிற ஃபார்முலா தான் D0 into 1 plus G divided by KE minus Gன்னு சொல்லலாம். Dividend is nothing but amount distributed, not earned. Amount distributed அப்படின்னு சொன்னாங்க ஏர்னிங்ஸ்லேருந்து ரீட்டைன் earnings லெஸ் பண்ணிட்டா வரதான் dividend distributed, அதுதான் நியூமரேட்டர். அதர்வைஸ் E1 into 1 minus Bன்னு போடலாம். Divided by KE minus Gங்கிறது sometimes growth rate may be given directly. If growth rate is missing அப்படின்னா retained earnings உடைய percentage is multiplied with the return on investment. அந்த கம்பெனி என்ன சம்பாதிக்குதோ மல்டிப்ளை பண்ணிட்டா அதான் growth ஆக இருக்க முடியும். So we got all these values. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணோம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனுக்கு. என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்கு? ஓகே, ஸோ ஒவ்வொரு காம்பினேஷனும் போடலாம். ஆர் வந்து 10% இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆர் வந்து 10% இருக்கு. சப்போஸ் பி வந்து 40% இருந்தால் என்ன ஆன்சர் வரும்? ஓகே, இந்த காம்பினேஷன் பார்க்குறேன். யூ சப்ஸ்டிடியூட் த வேல்யூஸ் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கப்பா. ஓகே, we have been given earnings. We assume this E is equal to earnings by the end of first year. 60 into 1 minus B வந்து 0.4. இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, divided by KE being 12%, 0.12. G வந்து எவ்வளோ? B into R. B வந்து 0.4. R வரும்போது 0.1. Yes, come on, get me the value here. இதான் P0 உடைய வேல்யூ. I think this value is 450. 450. Clear? Numerator 36, denominator 0.12 minus 0.04. Otherwise 0.08 ஆல டிவைட் பண்ணோம். 36 divided by 0.08, 450 நினைக்கிறேன். Will you be able to get this? Calculations எக்கச்சக்கமாக வரும், ஸ்பீடாக பண்ணுங்கப்பா.
Next, suppose R வந்து 10% but B வந்து 60 இருந்தால், B 60 இருந்தால் என்ன ஆன்சர் வரும்? B 60 இருந்தால் அப்ப 60 rupees is the earnings by the end of first year. 1 minus B வந்து 0.6 not 0.4, denominatorல 0.12 minus 0.6 into 0.1. Hope the final answer being 400 rupees. 400 rupees. Suppose B 80% இருந்தா, R வந்து 10% but B வந்து 80% இருந்தா, 60 is your earnings, 60 is your earnings into 1 minus 80% is 0.8 whole divided by 0.12 minus 0.8 into 0.1. Final value being 300. Final value being 300. Now, come on, tell me. இவங்க இந்த ரீட்டைன் earningsை சேஞ்ச் பண்ணதுனால ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ண முடியுது இல்லையா? ஷேருடைய ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ண முடியுது. சும்மா ஃபார்முலா அப்ளை பண்ணி டேட்டா சால்வ் பண்ணாதீங்க, லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 40% இருக்கும்போது உங்களுக்கு 450 இருந்துச்சு. ஓகே, 80% நீங்கள் ரீட்டைன் பண்ணீங்கன்னா கம்பெனியோட இமேஜ் டேமேஜ் ஆகுது. அப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் எல்லாம் ரீட்டைன்லாம் பண்ணாதீங்க, மொத்த பைசா எனக்கு கொடுத்துருங்கன்னு டிமாண்ட் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ ரீட்டைன் earnings அதிகமாக ஆக ஆக கம்பெனியோட வேல்யூ டேமேஜ் ஆகுது. குறைய குறைய பெட்டராக இருக்குது. அப்படின்னா நீங்கள் சுத்தமாக ரீட்டைன் earnings 0 பண்ணிங்கன்னா வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். தட்ஸ் how you can give the conclusions. So your final conclusion being payout will be the final conclusion. Payout, payment பண்ணிடுங்க. ஓகே, பேமெண்ட் பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும். ஒரு பைசா கூட ரீட்டைன் பண்ணாதப்பா. அவன் கொஸ்டினில் கேட்கல, இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. யுவர் பி இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தால் இந்த கம்பெனியோடைய வேல்யூ ஜாஸ்தி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 80% ரீட்டைன் பண்ணும்போது வேல்யூ 300 இருக்கு, வெறும்னா 40% ரீட்டைன் பண்ணும்போது 450 இருக்கு. அப்போ ரிட்டென்ஷன் வேல்யூ கம்மியாக கம்பெனியோட வேல்யூ ஜாஸ்தி ஆகுது, ஷேரோட ப்ரைஸ் அதிகமாகுது. அப்போ இன்னும் குறைச்சா 20% தான் இன்னும் ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்கு, 0 பண்ணால் இன்னும் ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நான் 0 போட்டு பார்க்குறேனே சும்மா. இப்போ 0 போட்டு பார்த்தீங்கன்னா 60 1 minus 0 தானே ரீட்டைன் earnings டிவைடட் பை 0.12 மைனஸ் 0.0 தானே ரீட்டைன் earnings 0 into 0.1. growth இருக்காது. அப்போ 60 டிவைடட் பை 0.12 போட்டிங்கன்னா 500 rupees. கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரே இன்டென்ஷன். கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் எப்போ இன்க்ரீஸ் பண்ண முடியுது? இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஈவன் சிங்கிள் பெனி ரீட்டைன், டிஸ்ட்ரிபியூட் ஆல் தி இன்கம் ஜென்ரேட்டட் பை யூ. ஒரு பைசா கூட ரீட்டைன் பண்ணாத, ரீட்டைன் பண்ணால் உங்கள் கம்பெனியோட இமேஜ் டேமேஜ் ஆகிடும். தட்ஸ் how you can conclude. இதை பார்த்தோன்னா டிசைட் பண்ண முடியுமா சார்னு சொன்னால், லாஜிக் எப்படி பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் அ கம்பேரிசன் பிட்வீன் கேஇ அண்ட் ஆர். கேஇங்கிறது என்னது? கம்பெனி கிட்ட பணம் கொடுத்தவன் டிமாண்ட் பண்ணுறது கேஇ. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், நான் உங்களுக்கு கம்பெனிக்கு ஷேர் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஒழுங்கு மரியாதை எவ்வளோ பணத்தை கொடுத்துருங்க, டிவிடெண்டை கொடுத்துருங்க, ஏதாவது கொடுங்க, கேஇ. கம்பெனி அவங்ககிட்ட வாங்கின அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அது பேர் ஆர். இப்போ நீங்கள் என்கிட்ட எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறீங்க? சார் நான் உங்களுக்கு பணம் தரேன், ஆனால் எனக்கு 10% கொடுங்கன்றேன். நான் என்ன சொல்கிறேன்? உங்ககிட்ட இருந்து வாங்குற பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணால் 8% தான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் உங்கள்கிட்ட தர வேண்டாம் சார், எல்லா பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க, நானே வச்சுக்கிறேன். நானே 10% டிமாண்ட் பண்ணுறேன், அது உங்கள்கிட்ட கொடுத்து 8% நீங்கள் தருவீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் வேற எங்கேயாவது பார்த்துக்கிறேன் சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ இட்ஸ் அ லிங்க் ஆர் டிமாண்ட், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் demand of the investors as well as the capacity of the company to earn. Capacity to earn the money is called return on investment or rate of return. K is nothing but demand of the customers. So இந்த இடத்துல demand of customers KE வந்து 12% இருக்கு. எவ்வளோ இருக்கு? 12% இருக்கு. ஆனால் கம்பெனியால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது? 10. கம்பெனியால் அவன் என்ன கேட்குறானோ அதை கம்மியாக தான் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொன்னாக்கா, அவன்கிட்ட கடனை வாங்கி
பணத்தை கொடு, நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி கம்மியாக சம்பாதிச்சு கொடுத்தால் நம்ம கம்பெனியோட இமேஜை டேமேஜ் பண்ணிடுவோம். என்னையா நானே 10% பேங்க்கில் போட்டாலே வந்துடும், இவன் வந்து 8 தருவானா, எதுக்கு இவன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது? சார் இந்த வருஷம் சம்பாதிச்சிருக்கிறேன், தட்டுமா வச்சுக்கிட்டுமா, ஒழுங்காக தாங்க, நான் பேங்க்கில் போட்டு சம்பாதிச்சுக்கிறேன் சொல்லுவானா இல்லையா? ஸோ இஃப் த KE இஸ் ஹையர் தென் த ரிட்டர்ன் earnings ஆர் மீன்ஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்டர்ஸ் ஆர் டிமாண்டிங் டு ரிட்டர்ன், டோன்ட் ரீட்டைன் பண்ணால் கம்பெனியோட இமேஜை டேமேஜ் பண்ணிடுவாங்க. தட்ஸ் அ லாஜிக். ஸோ இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். இஃப் த KE இஸ் ஹையர் தென் ஆர், always zero retained earnings will be the better one, or 100% payout is the better one. அவன் பண்ண நமக்கு எதுக்கு? அவன் டிமாண்ட் பண்ணுறது 12%, என்னால் 8% சம்பாதிக்க கொடுத்து விட்டுருங்க. கொடுத்தால்தான் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டேமேஜ் ஆகும். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் சினாரியோ பார்க்கலாம். இப்போ செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா 12%, மிச்சம்லாம் சேம். R being 12% அஷ்யூம் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? R being 12%, மிச்சம்லாம் அதே மாதிரி. R 12% இருந்தால் என்ன நடக்கும்? லாஸ்ட் கேஸு R 14% இருந்தால் எப்படி நடக்கும்? இந்த 3 கேஸ் தனித்தனியாக பார்க்க போகிறோம். Come on, tell me. சப்போஸ் R 12% இருந்தால் என்ன நடக்கும்? கம்பெனியால் சம்பாதிக்க முடிஞ்சது 12%, ரீட்டைன் பண்ணுறது 40%, பி வந்து 40%. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 60 rupees இஸ் த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்டூ 1 minus B 0.4 டிவைடட் பை 0.12 minus 0.4 into 0.12. Come on, what is the value you are getting? I think you are getting 500 rupees. Now, suppose R 12% இருக்கு, retained earnings வந்து 60% இருந்தா, earnings per share 60, 1 minus retained earnings 0.6 divided by return on investment, KE being 12% and retained earnings being 60% into return on investment 0.12. Your final answer being 500. சப்போஸ் பி வந்து 80% இருந்துச்சுன்னா 80% சம்பாதிச்சதில் ரீட்டைன் பண்ணிட்டாங்க, only 20% is offered. அப்போ என்ன நடக்கும்? 60 rupees into 1 minus 0.8 whole divided by 0.12 minus 0.8 is the retained earnings into return on investment 0.12. அப்பையும் 500. What could be your decision, sir? கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி ஒன்றும் இம்பேக்ட் இல்லை சார். மொத்தமாக கொடுத்தாலும் விலை 500 ரூபாய் தான், கொடுக்காம இருந்தாலும் விலை 500 ரூபாய் தான் இருக்கு. ஓகே, நோ இம்பேக்ட். ஏன் நீங்கள் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது ப்ரைஸில் ஒரு இம்பேக்டும் நம்ம கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்க? 12%. ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க? 12%. நீங்கள் சம்பாதிக்கிறது தான் அவன் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படி சொன்னால கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இல்லை. KE இஸ் ஈக்குவல் டு R. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்கிறார்? எனக்கு 12% சம்பாதிச்சு கொடுக்கணும் சார். ஓகே, நான் கொடுத்துட்றேன். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன கொடுப்பாங்க? நான் ரீட்டைன் பண்ணட்டுமா? வச்சுக்கங்க. ரீட்டைன் பண்ண எவ்வளோ கொடுப்பேன்? 12. ஓகே, தந்துட்டுமா? தாங்க. இல்லைனாலும் நான் வெளியில் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு 12% கிடைக்கும்னு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிமாண்ட் பண்ணுறான். நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி அதே 12 தான் உனக்கு வரப்போகுது. அதனால் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸில் ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லை. If you are not capable of earning beyond their expectation, always equivalent to the expectation, சொன்னால் impact இருக்காது whether you give the dividend or not. Last variant, your capability is earning more than their expectation.
ஷேர் ஹோல்டர்ஸ் டிமாண்ட் பண்ணுறது 12%, பட் நீங்கள் 14% சம்பாதிக்கிறீங்க. அவங்க கேட்கறத காட்டிலும் ஜாஸ்தி சம்பாதிச்சு கொடுக்குறீங்க. யார் ஒருத்தர் கேட்கறத காட்டிலும் ஜாஸ்தி சம்பாதிச்சு கொடுக்குறானோ அந்த கம்பெனியில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண துடிப்பாங்க இல்லையா? நான் 10% கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன், இன்னொரு கம்பெனி 15 கொடுக்குறேன்ற என்ன பண்ணுவீங்க? குட் அப்படின்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 50 கொடுக்குறேன்னு என்ன பண்ணுவீங்க? வீடெல்லாம் வித்தவட்ட போடுவீங்க, அதுக்கப்புறம் பணம் போச்சு அழுது உட்காந்துருக்கணும். இன்னைக்கு மணி ஃப்ராடே இதில் தான் நடக்குது இல்லையா? நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 2 வருஷத்தில் 10 லட்ச ரூபாய் திருப்பி தரேன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுருவாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஆளே இருக்க மாட்டான். ஸோ எவ்வளோ வரைக்கும் சம்பாதிக்கலாங்கிறது ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ டெம்ப்டிங் டு இன்வெஸ்ட்மெண்ட் will be possible only when the return is higher than your expectation. So R is 14 where it is more than KE. அப்படின்னா எவனுமே பணத்தை திருப்பி கேட்க மாட்டான். நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு சம்பாதிச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. That's what the R is equal to 14%. இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் R 14%, B 40% இருந்தால் எப்படி இருக்கும்? Earnings in the 60 rupees into 1 minus B 0.4 divided by 0.12 minus 0.4 into 0.12. So the value being 562.5. 562.5. அதுவே B40 க்கு பதிலா 60 இருந்தால் ஆல்வேஸ் கிராஸ் வெரிஃபை கால்குலேட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. 60 rupees earnings per share 1 minus 0.6 numerator value divided by 0.12 minus 0.6 into 0.14, 14% நீங்க சம்பாதிக்கிறீங்க. அப்ப the value being 666.67. நீங்க நல்லா சம்பாதிக்கும் போது ரீட்டைன் பண்ற வேல்யூ அதிகமாக ஆக கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் அதிகமாயிடுது பாருங்க. கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் அதிகமாயிடுது. லாஸ்ட் ஒன் அதே மாதிரி B is equal to 80%. 60 into 1 minus 0.8, 0.12 minus 0.8 into 0.14. ஸோ மேலேயும் இந்த இடத்துல 14 வந்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன், கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ தென் ஃபைனல் வேல்யூ பீயிங் 1500 rupees மாறி போச்சு. 80% ரீட்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நேர்ச்சி 1500 rupees. 1500 rupees வேல்யூ இஸ் வெரி ஹை. அப்போ வாட் இஸ் யுவர் சொல்யூஷன்? ரீட்டைன் பண்ணால் பெட்டர். தராதிங்க சார், நீங்களே வச்சு சம்பாதிச்சு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறத நாங்கள் எதிர்பார்க்கறதுக்கு நல்லாவே சம்பாதிச்சு கொடுக்குறீங்க. அதனால் பணத்தெல்லாம் நீங்களே ரீட்டைன் பண்ணிடுங்க, அவசரப்பட்டு தந்துடாதீங்க, நாங்கள் கேட்கும்போது கொடுத்தா போதும். தட்ஸ் வாட் அபவுட் ரீட்டைன். இது எப்படி டிசைட் பண்ணிங்கன்னா, கேஇ அவங்க டிமாண்ட் பண்ணுறதை காட்டிலையும் நீங்கள் சம்பாதிக்கிறது அதிகமாக இருக்குது. என்றைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது அவன் டிமாண்ட் பண்ணுறதை காட்டிலும் ஜாஸ்தி இருக்கோ, இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்களே வச்சுருங்க சார் என்னுடைய பணத்தை அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரீட்டைன் பண்ண கம்பெனியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்டிமம் பே அவுட் ரேஷியோ என்னவா இருக்கலாம்னா B should be 100. இந்த இடத்துல B should be 0-ஆக இருக்கும். இந்த இடத்துல ஒன்றும் இம்பேக்ட் இருக்காது. B 100% நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? சம் போட முடியாது இல்லையா? 60 into 1 minus 1 ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும், நியூமரேட்டர் 0 ஆகிடும். ஸோ கால்குலேட் பண்ண முடியாது. பட் த வேல்யூ மே பி இன்டிட்டர்மினபிள், பெரிய வேல்யூவாக வரும். அதனால் வேணால் நீங்கள் 99% வேணால் போட்டு பார்க்கலாம். இட் இஸ் நாட் ஈஸிலி ஃபவுண்ட் அவுட், ரைட்? Hope you will be now able to understand. So அந்த ஷேரோட ப்ரைஸை நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த ரீட்டைன் earnings ரேஷியோ. நீங்கள் ரீட்டைன் earningsை கொடுக்கலாமா கூடாதா, இல்லை அதிகப்படுத்தலாமா கூடாதாங்கிறது பேஸ் பண்ணி கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் யாருடைய ஆர்குமெண்ட்? கார்டன்ஸ் க்ரோத் அப்ரோச்சு. அதே அப்ரோச் தான் வால்டர் அப்ரோச்சும் கூட. நீங்கள் ஷேர் ப்ரைஸ் நீங்கள் டிவிடெண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி கம்பெனியோட வேல்யூ சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லி யார் ஆர்கியூ பண்ணுவாங்க? மாடிக்லினி மில்லர். இந்த மாடிக்லினி மில்லர் வந்து ஊரே ஒன்று சொன்னாக்கா அவங்க மட்டும் வித்தியாசம் சொல்லுவாங்க. ஊர் என்ன சொல்லுது? நீங்கள் டிவிடெண்ட் கொடுக்குற ரேஷியோ தகுந்த மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க. இவர் மட்டும் கிடையாது அப்படிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவார். இதுக்கு அடுத்தது இன்னொரு சாப்டர் வந்து நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் படிப்போம். அதுலேயும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கோ அது தகுந்த மாதிரி கம்பெனியோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்னு எல்லாமே ஆர்கியூ பண்ணுவார். இவர் வந்து சொல்லுவார் நோ தேர் வில் நாட் பி சேஞ்சுன்னு அவரும் ஆர்கியூ பண்ணுவார். இங்கே பார்க்குறது டிவிடெண்ட் இரலவன்சி. டிவிடெண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி கம்பெனியோட வேல்யூவில் ஒன்றும் சேஞ்ச் இல்லைங்கிறது இரலவன்சி. அங்கே வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இரலவன்சி. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா கம்பெனிக்கு வேணுங்கக்கூடிய கேபிட்டல். ஈக்விட்டி கேபிட்டல் மூலமாக ரைஸ் பண்ண போகிறீங்களா,
இல்லை ஈக்விட்டி டெட்டு மூலமாக ரைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஈக்விட்டி கொஞ்சம் டெட்டு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிக்கிறீங்களா, கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட். கம்பெனியோட கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் காம்போசிஷன் எப்படி இருக்கோ அது பேர் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அந்த காம்போசிஷன் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கம்பெனியோட வேல்யூ சேஞ்ச் ஆகுங்கிறது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆர் ஆர்குமெண்ட். ஆனால் மாடிகுலர் மில்லர் இல்லைன்னு ஆர்குமெண்ட் வரும். அதான் தான் இரலவன்சி தியரி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். டிவிடெண்ட் கொடுக்கறது பெருசாக இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிறது டிவிடெண்ட் இரலவன்சி தியரி. ரெண்டு இடத்துல ஆர்கியூ பண்ணுறாங்க, மாடிகுலர் அண்ட் மில்லர் ரெண்டு பேர். இன்னொரு இடத்துல வந்து மில்லர் ஆரும் சேர்ந்து ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கேஷ் மாடல். ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல கேஷ் மாடல் ஒன்று இருக்கு இல்லையா, அது கேஷ் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் பார்க்கல இன்னும். கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே நம்ம இதில் சேர்த்து பார்த்துக்கலாம்னு சொன்னேன் காஸ்டிங்கில். அதனால் அந்த ரெண்டு மாடலில் கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் இவரோட மாடல் வரும், மில்லர் ஆர் மாடல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இஸ் தட் ஓகே? ஸோ 3 places we have the applications of modeling miller. Clear? If you have any doubt, you can ask me. Now let's move on to the next one. The same sum now I'm going to solve using Walter model. Clear தானே? ஆன்லைன்ல இருக்கிறவங்க, once it is over text me. Yeah, in case of Walter model the same sum. Okay, let's see. Question number 2, Walter model. Earning 60, KE 12%, and your R being 10% இருந்தால் எப்படி இருக்கும், R 12% இருந்தால் எப்படி இருக்கும், R 14% இருந்தால் எப்படி இருக்கும், where B is equal to 40%, B is equal to 60%, B is equal to 80%. ஆனால் இன்டர்பிரிட்டேஷன் ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே கார்டன் க்ரோத் மாடலுடைய ஃபார்முலா மாதிரி தான் வரும். ஆனால் இவர் அப்ளை பண்ணுற ஃபார்முலா வேறு. இவருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு D plus R by
K E minus D whole divided by K. இந்த ஃபார்முலா டெரிவேஷன்ஸும் நான் வீடியோ போட்டிருப்பேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் தேவையில்லை, அதனால் டேரக்டாக ஃபார்முலா நான் கைட் பண்ணியிருக்கிறேன். If you have interest to know, go and refer the videos available. P is equal to D plus R by K into E minus D. E வந்து earnings, D வந்து dividend. Clear? Divided by K. Let me calculate the first one. So இதில் வரும்போது dividend வந்து retained earnings 40 சொன்னால் dividend எவ்வளோ வரும்? E into 1 minus B. Okay. அப்போ 60 into 1 minus 0.4 36 rupees. Am I right? So இங்கே நான் ஃபிட் பண்ணுறேன் 36 rupees. Return on investment 0.1, K being 0.12. இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரேன். earnings வந்து 0.6 minus D வந்து 36, சார் 60 rupees. earnings வந்து 60 rupees, dividend being 36. whole divided by again K 0.12. Now here the answer being 467 நினைக்கிறேன். Am I right? இதே 60% இருக்கும்போது 60 rupees into 1 minus 0.4 0.6 B வந்து 6 24 will be the answer. 24 will be the dividend. 80 இருக்கும்போது 60ல 1 minus 0.8 அப்போ 20% of earnings will be the dividend 12 rupees. ஸோ இந்த இடத்துல இப்போ 60 இருக்கும்போது 36 பதிலாக 24 வச்சு நீங்கள் ரீஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ 24 plus 0.1 divided by 0.12 60 minus 24 whole divided by 0.12. Then the final answer in this case being 450. இதுவே 80 இருக்கும்போது 12 rupees plus 0.1 divided by 0.12 60 minus 12 rupees whole divided by 0.12. Then your final answer being 433. What is the conclusion? Retained earnings கம்மியாக இருந்துச்சுன்னா 40% இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குது, 80 இருந்துச்சுன்னா வீக்கராக போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பெட்டர்? பே அவுட் இஸ் த அட்வைசபிள் ஒன். இங்கே பார்த்து அதே முடிவு தான், இதே ஆன்சர் தான் நமக்கு இங்கேயும் வரும். ஓகே, பே அவுட் தான் பெட்டர். என்ன காரணம்? KE இஸ் ஹையர் தென் த R. நம்ம என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை காலையும் அவங்க டிமாண்ட் பண்ணுறது ஜாஸ்தி. இப்போ R12 இருக்குது, சம்பாதிக்கிறது 12, டிமாண்ட் பண்ணுறது 12 இருந்தால் ப்ரைஸ் ஒன்றும் சேஞ்ச் இருக்காது. ஏற்கனவே நம்ம கார்டன் க்ரோத்லேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வால்டரில் போட்டாலும் அதே தான் ஆன்சர் வரும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த சம்மை கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். 36 டிவிடெண்ட் ப்ளஸ் 0.12 டிவைடட் பை 0.12 60 minus 36 whole divided by again 0.12. The final answer being 500. When the R and KE are same, R and KE same, will have no impact. நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இருக்காது. 500னா எல்லாத்துலேயுமே 500 தான் இருக்கும். For the early study, we try to understand this logic by solving all the variant also. 60% retained earnings இருந்தால் எப்படி இருக்கும்? 24 plus 0.12 divided by 0.12 into 60 minus 24 whole divided by 0.12. இப்பயும் you will get the same answer, I think, 500 rupees.
மூணாவது சினாரியோவில் 12 rupees dividend கொடுக்குறாங்க, அப்பயும் அதே தான் ஆன்சர் வரும். ஸோ 12 plus 0.12 divided by 0.12 60 minus 12 whole divided by 0.12. The final answer being 5. Last scenario-ல your KE is less than நீங்கள் என்ன earn பண்ண முடியுமோ அதுக்குள்ளே கம்மியாக இருக்குது. நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் டிமாண்ட் பண்ணுறதை கட்டி ஜாஸ்தி சம்பாதிச்சா அவன் என்ன சொல்லுவான், சார் தர வேண்டாம் சார் நீங்களே வச்சு எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு கொடுங்கன்னு கேட்பார். அப்படின்னா ரீட்டைன் பண்ணால் பெட்டராக இருக்கும். பண்ணி பார்க்கலாமே. ரீட்டைன் பண்ணுற சுச்சுவேஷனில் அதோட வேல்யூ ஜாஸ்தியாகும். ஃபர்ஸ்ட் கேஸில் வெறும் 40% கம்மியாக இருக்கும். 80% ரீட்டைன் பண்ணும்போது அதோட வேல்யூ ஜாஸ்தி இருக்கணும். 100% ரீட்டைன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கணும். anyhow we'll check for these three options given here. 36 plus 0.12 by 0.12 into 60 minus 36 whole divided by 0.12. 14. Okay, numerator value in the r than 14. Okay, 0.14. Okay, now the final answer being 533. 533. அதுவே 24 கொடுத்தீங்கன்னா 24 plus 0.14 divided by 0.12 60 minus 24 whole divided by 0.12. Final answer being 550. Increase out. In the last case, if you are giving dividend only 12 rupees, which எல்லாமே retain பண்றீங்க, இருக்கறதுல best option இதுவா தான் இருக்கணும். Let's check. 0.14 divided by 0.12 60 minus 12 whole divided by 0.12. 1500 is the value. Sorry, 567 is the value. இருக்கிறதுல best value இதுவா தான் இருக்கு. So we can simply recommend retaining in this last case will be most profitable or more valuable for the company. Company value அதிகப்படுத்த முடியும். Clear? Now, you got the answer, right? So, என்னென்ன முடிச்சிருக்கிறோம்? வால்டர் மாடல் முடிச்சாச்சு. கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் growth மாடல், கார்டன் மாடல் otherwise also completed. Let's move on to the Modigliani and Miller model. Modigliani and Miller model. Modigliani Miller model நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, before we start solving the illustrations for Modigliani Miller, some points to be learnt. MM model, dividend irrelevancy model சொல்லலாம். Okay, dividend irrelevance. Okay, dividend irrelevance model. Clear?
அதாவது ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுங்க, ஆனால் வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்றார். வாட் அபவுட் த ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் சார்? டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி அதோட இம்பேக்ட் இருக்கும், ஆனால் கம்பெனியுடைய வேல்யூவில் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இருக்காது அப்படிங்கிறது தான் இவருடைய அசம்ஷன். இதை ப்ரூஃப் பண்ணுறாரு. அவர் ப்ரூஃப் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிஸ்னஸுக்கு எப்போதுமே வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஃபண்டு தேவைப்படுது. ஃபண்ட் ரெக்வயர்ட் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் எவ்ரி இயர். எக்ஸ்பேன்ஷனுக்கு வருஷம் பணம் தேவைப்படுதுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அதில் ரீட்டைன் எர்னிங்ஸ் மூலமாக சோர்ஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பத்தாமல் போன பேலன்ஸை நியூ இஷ்யூஸ் மூலமாக சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அசம்ஷன். ஓகே. அண்ட் price by the end of first year is equal to price at 0th period is equal to price by the end of first year plus dividend by the end of first year divided by 1 plus k அப்படிங்கிறது இவருடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி சார் வந்துச்சு? ரொம்ப சிம்பிள். ப்ரெசன்ட் வேல்யூ தாங்க இது ஒன்றும் கிடையாது. ப்ரெசன்ட் வேல்யூ அதாவது இயர் 0 இயர் 1 இன்னைக்கு 100 ரூபா போட்டீங்க, 1 இயர் எண்டில் 110 ரூபா கிடைக்குதுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 10 ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ வாட் அபவுட் த ஹிடன் ரேட்? 10%. யுவர் ஹிடன் ரேட் இஸ் 10%. இல்லையா? 100 ரூபா இருந்துச்சு, 10% சேர்ந்து 110 ரூபா கிடைச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா வாட் இஸ் P0ன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 110 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஐ, இதுதான் P0. 100 rupees உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ப்பா, இல்லையா? 100 ரூபா போட்ட ஒரு வருஷம் எண்டில் 110 ரூபா கிடைக்குதுன்னா 110 ரூபா கிடைக்கிறது இன்னைக்கு என்ன வேல்யூவாக இருக்கும்? 100 ரூபா இருக்கும். வாட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% வச்சுக்கலாம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே கேன்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அவருடைய ஃபார்முலா என்ன ஆயிடுச்சு? P0 இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை 1 ப்ளஸ் கே. ஃபியூச்சர் வேல்யூன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னைக்கு 100 ரூபா போட்டிங்கன்னா 1 இயர் எண்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 ரூபா கையில் டிவிடெண்ட் கொடுக்குறான், அந்த ஷேர் விற்றா 105 ரூபா கிடைக்குது. இது வெறுமனே 110ன்னு சொல்ல மாட்டாங்க. டிவிடெண்ட் 5 ரூபா வருது, நீங்கள் வச்சிருக்கிற ஷேர் அன்றைக்கி மார்க்கெட்டில் விற்றா 105 ரூபா கிடைக்குது. அப்போ ரெண்டும் சேர்த்து தானே இப்போ 110 ரூபா. அப்போ நியூமரேட்டரில் ஃபியூச்சர் வேல்யூ அப்படிங்கிறது P0 இஸ் ஈக்குவல் டு டிவிடெண்ட் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் ப்ளஸ் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். இதுதான் நியூ ஃபியூச்சரில் இருக்கிற வேல்யூ. அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது டிவைடட் பை 1 ப்ளஸ் கே, ஐக்கு பதிலாக கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் நத்திங் பட் ப்ரெசன்ட் வேல்யூ. 110 ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் என்ன? 110 இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் போட்டால் P0 கிடைச்சிடும். இந்த 110 அப்படிங்கிறது என்னன்னா, நான் இன்னைக்கு போட்ட ஷேருடைய nth பீரியடில் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன். மேபி தட் 100 becomes 105. நாட் ஓன்லி தட், இட் மே கிவ் யூ டிவிடெண்ட் ஆல்சோ. ஸோ டிவிடெண்ட் ப்ளஸ் 105 ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். D1 ப்ளஸ் P1 டிவைடட் பை 1 ப்ளஸ் K. 1 ப்ளஸ் K represents the present value calculation. Clear? Now, every year, whatever the fund shortage for the expansion will be made available by issuing fresh shares at P1 rate. At what rate? Price of the share by the end of first year. And the share price la issue பண்றாங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாரு டிவிடெண்ட்? இவர் என்ன சொல்றாரு? பாடிகிளின் மில்லர் P0 கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட் கட் என்னன்னா, D1 ப்ளஸ் P1 உடைய ப்ரெசன்ட் வேல்யூ தான் P0 அப்படின்னு சொல்லிட்டார். நாளைக்கு வர அமௌண்ட்டோடைய இன்றைய மதிப்பு என்னவோ அதான் P0. சார் ஃபஸ்ட் மாடல் நீங்கள் டீச் பண்ணவே இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட் மாடல் ஒரு மாடலே கிடையாது, அதனால தான் நான் டீச் பண்ணல. அது டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். நாளைக்கு வர டிவிடெண்டுடைய இன்றைய மதிப்பு அவ்வளோதான். P0 இஸ் ஈக்குவல் டு D1 பார் KE. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? K இஸ் ஈக்குவல் டு D1 பார் P0ன்னு படிச்சிருப்போம் இல்லையா? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டலுக்கு அதே ஃபார்முலா தான் நம்ம P0க்கு மாற்றிருக்கோம். அதனால இது பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் கிடையாது, அதனால நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதுவே இங்கே இயர் ஆன் இயர் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி மாடல் மாறுது. ஸோ ஹவு டு சால்வ் திஸ் இல்லஸ்ட்ரேஷன்? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் P1. Second, find out new issue. Third, find out value of the company. Value of the company என்ன அர்த்தம்?
price of the shares into number of equity shares தான் value of the company. ஒரு கம்பெனியோட வேல்யூ என்ன, அந்த கம்பெனியில் எத்தனை ஷேர்ஸ் இருக்குது இன்ட்டு எத்தனை ஒரு ஷேரோட ப்ரைஸ் என்ன, ஒரு ஷேரோட ப்ரைஸ் 10 ரூபா, 1 லட்சம் ஷேர்ஸ் இருக்குன்னா 1 லட்சம் இன்ட்டு 10 ரூபா, 10 லட்சம் ரூபா தான் வேல்யூ. இது மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஃபைண்ட் அவுட் த P1, ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ரெக்வயர்ட் பை நியூ இஷ்யூ, ஃபைண்ட் அவுட் த வேல்யூ. P1 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம கொடுத்துட்டோம். ஃபைண்ட் அவுட் த நியூ இஷ்யூக்கு ஃபார்முலா என்னது, P1 கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. நியூ இஷ்யூக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருது, அதில் ரீட்டைன் எர்னிங்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறீங்க, அது தவிர மிச்சம் இருக்கிறது நியூ இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ணுறோம். டிவைடட் பை P1 வச்சுக்கலாம். டிவைடட் பை P1. ஃபைண்ட் அவுட் த வேல்யூ அப்படிங்கும்போது ப்ரைஸ் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். இந்த 3 ஸ்டெப்பும் கேல்குலேட் பண்ணால் B கிடைக்கும். B ஃபார் த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா, அதாவது டிவிடெண்ட் கொடுத்தாலும் என்ன B, டிவிடெண்ட் கொடுக்கலன்னா என்ன B, கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா வியும் சேமாக இருக்கும். வேல்யூ ஷுட் பி ஈக்குவல். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் டிசைட். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1, find out P1. P1 எப்படி கண்டுபிடிப்பீங்க, P0 is equal to D1 plus P1 by 1 plus K ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி P1 கண்டுபிடிக்கலாம். மிச்ச எல்லா டீட்டெயில்ஸ் தெரியும், P1 கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட், you have to find out new issue of shares எத்தனை, new issue of shares. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஓகே, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுது எக்ஸ்பேன்ஷனுக்கு அடுத்த வருஷம், அதில் ரீட்டைன் எர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அதை சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஷார்ட்டேஜ் ஃபண்ட், அந்த ஷார்ட்டேஜ் ஃபண்ட்ஸை நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு புது ஷேரை இஷ்யூ பண்ணுறோம். புது ஷேர் என்ன ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணோம், P1 ரேட், ப்ரைஸ் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ P1 டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். தேர்ட், ஃபைண்ட் அவுட் த வேல்யூ. வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஹவு கேன் யூ கால்குலேட் த வேல்யூ, price by the end of first year multiplied with number of shares. Number of shares என்ன அர்த்தம், existing shares plus new share ரெண்டும் சேர்த்து, இதுதான் வேல்யூ. டிவிடெண்ட் இருந்தால் என்ன வேல்யூ, டிவிடெண்ட் கொடுக்கலன்னா என்ன வேல்யூன்னு பாருங்க. இதில் ஒரு வேல்யூ கிடைக்கும், இதில் ஒரு வேல்யூ கிடைக்கும், இது ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ மார்னிங் மில்லர் என்ன சொல்கிறார், ஷேர் ப்ரைஸ் வேணால் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம் சார், P1 may not be equal, பட் கம்பெனியோட வேல்யூ சேமாக இருக்கும். நீங்கள் டிவிடெண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டி சரி கம்பெனியோட வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு அவர் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகே, ஷேர் ப்ரைஸ், இண்டிவிஜுவல் ஷேர் ப்ரைஸ் மே கெட் அஃபெக்டட் பட் த வேல்யூ வில் நாட் பி அஃபெக்டட் அப்படிங்கிறது அவருடைய லாஜிக். 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு MM தியரி ஈஸியாக முடிச்சிடலாம். ஸ்டெப் நம்பர் 1 ஃபைண்ட் P1, ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2 நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வரும்போது ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனி வந்து ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து டிவிடெண்ட் கொடுத்தது போக சம்பாதிச்சதில் எவ்வளோ ரீட்டைன் பண்ணியிருக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. பத்தாமல் போனதை புது ஷேர் இஷ்யூ பண்ணிக்கிறீங்க. புது ஷேர் வந்து அந்த ரேட்டில் என்ன ரேட் இருக்குது, P1 ரேட் இருக்கும், அந்த ரேட்டில் நீங்கள் இஷ்யூ பண்ணிக்கலாம். இது பண்ண பிறகு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த கம்பெனின்னு பார்த்தோம்னா, த ஷேர் ப்ரைஸ் அட் த டைம், அதாவது P1 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸுங்கிறது எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ், புதுசாக இஷ்யூ பண்ண ஷேர் ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கணும். டிவிடெண்ட் கொடுத்தால் என்ன வேல்யூ, டிவிடெண்ட் கொடுக்கல என்ன வேல்யூன்னு பாருங்கள், ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குங்கிறது தான் மார்னிங் மில்லருடைய அப்ரோச். கிளியர்? We will now see the question. Question number 4.
ஸ்டெப்ஸ் கிளியர் தானேப்பா? எம்எம் மாடலுடைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். Now, A Limited has a capitalization rate of 10%. அதாவது KB 10%. Currently has 1 lakh shares. Number of shares எவ்வளோ இருக்கு? 1 lakh இருக்கு. இது existing. 100 rupees each. The firm is deciding to pay 6 rupees as dividend at the end of the current financial year. D1 எவ்வளோ கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க? 6 rupees. Which has just begun. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. 1 year எண்டில் 6 ரூபா கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. Answer the following questions based on MM irrelevancy model and assume no taxes. Tax இல்லை assume பண்ணிக்கிறாங்க. What will be the price of the share at the end of the year if dividend is declared? Dividend கொடுத்தால் you have to find out what is the P1. What will be the price of the share at the end of the year if dividend is not declared? அதாவது dividend is equal to 0. 0 இருந்தால் என்ன வேல்யூவாக இருக்கும்? dividend 6 ரூபாய் கொடுத்தா என்ன வேல்யூவாக இருக்கும்? இந்த ரெண்டு கேசஸ்லையுமே உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். P0 is equal to D1 plus P1 divided by 1 plus K அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். Is that okay? Or D1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? P0 into 1 plus K மல்டிப்ளை பண்ணிட்டு D1 நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். That's how you can do. Okay. So P1 எப்படி கண்டுபிடிப்பீங்க? P0 into 1 plus K is equal to D1 plus P1. P1 கண்டுபிடிக்கும் போது D1 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா மைனஸில் போயிடும். P0 into 1 plus K minus D1. இந்த மாதிரி ஃபார்முலா மாற்றி எழுதிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 1. If the firm pays dividend, has net income 10 lakhs, இதுதான் net income, and makes a new investment 20 lakhs. ஒவ்வொரு வருஷமும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுது? 20 lakhs தேவைப்படுது. ஓகே, நியூ இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 10 lakhs இருக்கு. 10 lakhs இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிவிடெண்ட் கொடுத்தால் P1 எவ்வளோ போகிறோம்? வாட் இஸ் த P1 ஹியர்? ஸ்டெப் 1, P0 கரண்ட்லி நத்திங் ஸ்டேட்டட்னா இதுதான் கரண்ட் இயர், இதுதான் ஃபேஸ் வேல்யூ, இதுதான் P0 கூட. 100 into 1 plus 0.1 K வந்து 10%. டிவிடெண்ட் 6 rupees போக நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குது? 110 minus 6 104 rupees. டிவிடெண்ட் கொடுக்கலன்னா 100 into 1.1 minus 0, you will be getting the value being 110. Step 2, number of new shares. Number of new shares. Issue of equity share capital. Issue of equity shares எப்படி கண்டுபிடிப்பீங்க? நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணும், அதுலேருந்து ரீட்டைன் எர்னிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பேலன்ஸ் ஷார்ட்டேஜை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணோம். ஒரு ஷேர் அந்த நேரத்தில் P1 ப்ரைஸாக இருக்குது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருதுன்னா 20 lakhs மைனஸ் 10 லட்சத்தில் டிவிடெண்ட் வந்து எவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது? 6 ரூபாய் ஒரு ஷேருக்கு, மொத்தம் 1 லட்சம் ஷேர், 6 லட்சம் டிவிடெண்ட் போயிடும். அப்போ 4 லட்ச ரூபாய் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மொதல் ஆண்டு முடிவில் எனக்கு 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும், சம்பாதிச்சது 10 லட்ச ரூபாய், ஆனால் டிவிடெண்ட் கொடுத்ததுனால 10 லட்ச ரூபாயில் 6 லட்சம் போச்சு, 4 லட்சம் தான் இருக்குது. அப்போ 20 லட்சத்தில் 4 லட்சம் நம்மகிட்ட ஏற்கனவே பணம் இருக்குது. ஷார்ட்டேஜ் 14 lakhs புது ஷேர் இஷ்யூ பண்ணுறேன். அப்போ இஷ்யூ பண்ணும்போது ஒரு ஷேர் அந்த டேட்டில் என்ன ரேட்டில் இருக்குது? 104 இருக்குது. எவ்வளோ இருக்குது?
104. So, அப்போ 14 lakhs divided by 104 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? ம் 20 lakhs minus 4, 16 lakhs. 16 lakhs divided by 104. Sorry. 16 lakhs divided by 104 போட்டால் எவ்வளோ வருது? லேக்ஸில் மாற்றினாக்கா 15,385. Okay. And in case if you don't issue the dividend, 20 lakhs, entire retained earnings can be used for reinvestment purpose. 10 லட்ச ரூபா மட்டும்தான் ஷார்ட்டேஜ். 10 லட்ச ரூபா ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் என்ன ரேட்டில் இருக்குது? 110 ருபீஸாக இருக்குது. 110ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9,091 will be the issue of equity shares. Issue of equity shares. Third one, determine the value. Value எப்படி determine பண்ணுவீங்க? Number of shares into price by the end of first year. Number of shares in the existing plus new issue ரெண்டு சேர்த்து. ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சு? 1 லட்சம் ஷேர்ஸ் இருக்கு. புதுசாக இஷ்யூ பண்ணது 15,385. 1 lakh plus 15,385 multiplied by P1, price by the end of first year being 104. 104 is the price. Get me the value. I think this value being 120 lakhs rounded off. Dividend 0 கொடுக்கும்போது 1 lakh plus new issue being 9,091 only multiplied by 110 rupees, the price by the end of first year. அப்பையும் the value being 120 lakhs. So Modigliani Miller approach அவர் ஆர்கியூ பண்ண these two value may not be equal. ஷேர் பிரைஸ் வேணா ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் வேல்யூ ரிமைன்ஸ் அன்எஃபெக்டட் அப்படிங்கிறது அவருடைய கன்க்ளூஷன். ஸோ வி ப்ரூவ் தட் கன்க்ளூஷன் ஸ்டாண்ட்ஸ் ட்ரூ. கிளியர். ஆனால் இதில் அசம்ஷன் வந்து என்னது? ப்ரைஸ் 1 கண்டுபிடிக்கிறதுக்கு, ப்ரைஸ் பை த எண்ட் ஆஃப் 1 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனிக்கு எக்ஸ்பேன்ஷன் பணம் தேவைப்படும். அதில் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் தவிர பேலன்ஸ் இருக்கிற பணத்தை நியூ இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. at the price applicable based on the dividend distribution or non distribution அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேல்யூ கண்டுபிடிச்சு பாருங்க. வேல்யூ அப்படிங்கும்போது எக்ஸிஸ்டிங் ஷேர், நியூ ஷேர்ஸ் ரெண்டு சேர்த்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்க, இன்ட்டு பிரைஸ் applicable by the time whether dividend distributed or not distributed வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா the value remains constant அப்படிங்கிறது எம்எம் மாடலோடைய அப்ரோச். அந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. Shall I move to the next one? If it is clear, text me.
Question number 5. Similar sum for model. Model one more sum. ABC company belongs to a risk class for which the appropriate required equity rate of return is 15%. So, equity return எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க 15%. Currently has outstanding 1 lakh shares. Price at the 0th period being 88 each. The firm is thinking of paying 5 rupees dividend at the end of the current fiscal year. D1 is equal to 5. Finance manager is of the belief that skipping the dividend would also maintain the market capitalization of the firm. Dividend நீங்க கொடுக்காம ஜீரோ பண்ணாலும் மார்க்கெட் வேல்யூ ரிமைன்ஸ் த சேம் அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. அப்ப மார்க்கெட் வேல்யூ ரிமைன்ஸ் சேம் வெதர் யூ பே த டிவிடெண்ட் ஆர் நாட் அப்படின்னு சொன்னாலே அது எந்த மாடலை குறிக்குது? மாடிலினியன் மில்லர் மாடலை தான் மீன் பண்ணுது. He also points out the requirement of rupees 30 lakhs to make new investment. New investment எவ்வளவு பணம் தேவைப்படுது? 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. If the company has net income, net profit னு வச்சுக்கிறேன், ரெண்டுமே net incomeல கன்ஃபியூஸ் ஆகும், which is 15 lakhs. Prove finance manager's contentions right using modular Miller dividend irrelevance model அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிவிடெண்ட் 5 rupees கொடுத்தால் என்ன நடக்கும்? டிவிடெண்ட் 0 கொடுக்காம விட்டால் என்ன நடக்கும்? Step number 1, you have to find out the P. P1 கண்டுபிடிக்கலாம். P1 is equal to P0 into 1 plus K minus D. First case la P0 88, 1 plus K வந்து 15% 0.15, dividend being 5, அதை subtract பண்ணிக்கலாம். Hope you will be getting 96.20. Dividend கொடுக்கலனா 88 into 1 plus 0.15, dividend being 0. Then this value being 101.20. We got this value. Is that clear? P1 கண்டுபிடிச்சாச்சு. Second step, find out the number of new issue. Number of new issue எப்படி கண்டுபிடிப்பீங்க? New issue. Net further investment requirement minus retain earnings போக. ஓகே, retain earnings போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த அமௌண்ட். இந்த அமௌண்ட்டுக்கு நியூ ஷேர் இஷ்யூ பண்ணுறோம், அந்த நேரத்தில் நியூ ஷேருடைய வேல்யூ என்னவா இருக்கோ அந்த வேல்யூ P1. நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பீங் 30 lakhs. ரீட்டைன் earnings எவ்வளோ இருக்குன்னா 15 lakhs சம்பாதிச்சிருக்கிறீங்க. ஆனால் டிவிடெண்ட் தர வேண்டியதாக போயிடுச்சு. எவ்வளோன்னா 5 rupees ஒரு ஷேருக்கு, 5 lakh ஷேர், 1 lakh ஷேருக்கு 5 lakhs நீங்கள் டிவிடெண்ட் தந்துவிட்டீங்க. 10 lakhsல 5 lakhs போச்சுன்னா 10 lakhs ரீட்டைன் earnings இருக்குது. அப்போ 30 lakhsல 10 lakhs போக 20 lakhs need to be raised further by issuing new shares. New shares 96.20க்கு இஷ்யூ பண்ணலாம். 96.20க்கு. அப்போ இந்த ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணால் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் யூ ஆர் கெட்டிங்? ஐ திங்க் யூ வில் பி கெட்டிங் 20,790 நினைக்கிறேன். 20,790. அதே சமயத்தில் டிவிடெண்டே கொடுக்கலன்னா 30 lakhs என்ன சம்பாதிச்சிங்களோ மொத்தமும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 15 lakhsம் நீங்கள் ரீட்டைன் பண்ணிட்டீங்க. இப்போ 15 லட்சம் ரூபாய் மட்டும்தான் நீங்கள் நியூ இஷ்யூ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு ஷேரை 101.20 at this rate you have to issue. New share being 14,822. So this is what about the new share. Now determine the value. Third one being value. Value கண்டுபிடிக்கும் போது number of shares into price by the end of first year. Number of shares represents existing shares
as well as new share ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கணும். Price being 96.20 into 1 lakh existing shares, new share 20,790. Then the final value being 1 crore 16 lakhs 20,000 rupees, rounded off to the nearest rupee. Dividend கொடுக்கல அப்படி சொன்னாக்க 96.20 into 1 lakh plus 14,822. Then the ultimate value being 1 crore 16 lakhs 20,000. 1 crore 16 lakhs 20,000 rupees. Hope you will be able to understand this one. Shall I move on to the next one? Yes. The another model being residual model. இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது, ரொம்ப ரேர். ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் இதோட நேம் வச்சு. ஒவ்வொரு வருஷமும் பிஸ்னஸுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அதை ரீட்டைன் பண்ணிட்டு பேலன்ஸ் தேவையில்லாத பணத்தை மட்டும் டிவிடெண்டாக கொடுக்கறது வழக்கமாக வச்சிருந்தால் அது பேர் ரெசிடுவல் மாடல். வாட் எவர் த ஏர்னிங்ஸ் தே ஹேவ், ஃபர்ஸ்ட் யூஸ் இட் ஃபார் த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பர்பஸ். எனி அமௌண்ட் நாட் ரெக்வயர்ட் கேன் பி டிவிடெண்ட், அவ்வளோதான். XYZ Limited is a large fast food chain following a residual dividend policy. The total capital budget for the next years is likely to be 20 lakhs or 30 lakhs or 40 lakhs. One of the three. 20 லட்சம் டிமாண்ட் இருந்தால் எவ்வளோ டிவிடெண்ட் தருவீங்க, 30 லட்சமாக இருந்தால் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். The forecasted level of potential retained earnings next year being 20 lakhs. So next year வந்து PAT ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா 20 lakhs வரும்னு நினைக்கிறாங்க.
The target or optimal capital structure is debt ratio of 40%. நமக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதில் 40% டெட் மூலமாக ரைஸ் பண்ணிக்கிறாங்க, 60% வந்து ஈக்விட்டி மூலமாக ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. Compute the amount of dividend or the amount of new common stock needed and then the dividend payout ratio of each of the three capital expenditure amountன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஃபேட்டில் நமக்கு எவ்வளோ ஃபண்ட் நீடட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ தேவைப்படுது, 20 lakhs இருக்குது நெக்ஸ்ட் இயருக்கு. 40% 8 லட்ச ரூபாய் கடன் வாங்கிக்கலாம், 60% ஈக்விட்டி ஷேர் மூலமாக ரைஸ் பண்ணும். அப்போ 12 lakhs ஐ மீன் நீட். 12 lakhs வேணும்னு சொன்னால் 20 லட்ச ரூபாய் நான் என்ன பண்ணிக்கலாம், பேட் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பை ஈக்விட்டி மூலமாக 12 லட்ச ரூபா ரைஸ் பண்ணலாம். 12 லட்ச ரூபா போதுமே, 20 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறீங்க இல்லையா, எக்ஸஸ் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவிடெண்டாக கொடுத்துடலாம். டிவிடெண்ட் மேபி 8 lakhs. சப்போஸ் பேட் 20 lakhs இருக்கும்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 30 lakhs இருந்தால் என்ன சார் பண்ணலாம், 60%, அதாவது 18 lakhs ஈக்விட்டி வேணும், நான் 20 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறேன், அப்போ 18 லட்ச ரூபா அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்டேஜ் இன்னும் சர்ப்ளஸ் ஒரு 2 லட்சம் இருக்குது, அதை நீங்கள் டிவிடெண்டாக கொடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் பேட் 20 lakhs இருக்கும்போது உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பான்ஷனுக்கு தேவையான பணம் 40 லட்சமாக இருந்துச்சுன்னா 60%, 24 லட்ச ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்கள் ஈக்விட்டி மூலமாக ரைஸ் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் 20 தான் இருக்குது, ஷார்ட்டேஜ் 4 lakhs இருக்குது. அந்த 4 lakhs நீங்கள் ஈக்விட்டி மூலமாக ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க யூ ஹேவ் டு கோ ஃபார் நியூ இஷ்யூ. பணம் பத்திலேயே நியூ இஷ்யூ போங்க. ரீட்டைன் ஏர்னிங்ஸ் சஃபிஷியண்டாக இருந்துச்சுன்னா அதுலேருந்தே கொடுத்துடலாம். கொடுத்தது போகையும் ஏதாவது ஏர்னிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Hope so you could not understand. New stock required. This is what about the dividend available for residual model case. Shall I move on to the next one? Online respond பண்ணுங்க. Okay, make it faster. I'm getting response only from few of the students. Come on, what about the rest? Question number 7, dividend discount model. Dividend discount model. Find out the intrinsic value of the share today. அதாவது P0 என்னன்னு கேட்குறாங்க. Is the share paying dividend of ₹10 every year, redeemable at its face value of ₹100 by the end of 4th year, assume the KO being 12%. அப்போ என்ன சொல்கிறாங்க, 0, 1, 2, 3, 4. Every year it gives a dividend of ₹10, 10, 10,
10. அது இல்லாமல் 4th இயர் எண்டில் நமக்கு 100 rupees போட்ட பணம் ரிட்டர்ன் ஆகிடுது. இதோடைய P0 என்ன அப்படின்னு கேட்குறாங்க, வேர் K being 12%. அப்போ என்னது, the present value of the cash flow will be the P0. அதான் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். இந்த பர்டிகுலர் கம்பெனியுடைய ஷேர் நமக்கு எவ்வளோ டிவிடெண்ட் ஃபியூச்சரில் கொடுக்குதோ அதோடைய இன்றைய மதிப்பு தான் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர். வெரி சிம்பிள். இஸ் தட் ஓகே? இந்த டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் எல்லாமே கேபிட்டல் பட்ஜெட்டிங் முடிச்சுட்டு டைம் வேல்யூ பண்ணி முடிச்சுட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால இது லாஸ்ட்டாக நான் தரேன். ஓகே. ஸோ இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? இது ஒரு சிங்கிள் வேல்யூ இருக்குது, 100 into PV factor at the rate of 12% for 4th year you have to find out. இது இயர் ஆன் இயர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்டி ஃபேக்டர் at the rate of 12% for 4 years calculate பண்ணிக்கலாம். இதான் P0. ஃபைண்ட் அவுட் த P ஃபேக்டர். P ஃபேக்டர் எவ்வளோ? ஓகே. ஸோ P ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது 1 divided by 1.12. இது இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4. 0.636. 0.636. 10 into ஆன்டி ஃபேக்டர் வரும்போது ஒவ்வொரு வருஷம் நீங்கள் கண்டுபிடிச்ச P ஃபேக்டரோட சம்மேஷன் தான். ஐ திங்க் திஸ் வேல்யூ பீங் 3.037 நினைக்கிறேன். அதை கால்குலேட் பண்ணும்போது 1 divided by 1.12 first year memory plus second year memory plus third year memory plus fourth year memory plus memory receive பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. பட் நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டராக இருந்துச்சுன்னா வெறுமனே டிவைடட் பை 1.12 ஈக்குவல்னு போட்டு அது எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் ஈக்குவல் போட்டு நீங்கள் கிராண்ட் டோட்டல் பட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த கேல்குலேஷன்ஸ் பார்ட்லையுமே டைம் வேல்யூ ஆஃப் மணிலையும் கேபிட்டல் பட்ஜெட்டிங் நம்ம டீட்டெயிலாக பார்த்துறோம். ஸோ இங்கே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் லாஜிக், கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ அண்ட் கெட் பேக் ஹியர். ஸோ தட் வில் பி வெரி கன்வீனியன்ட். நவ் த ப்ரைஸ் பீங் 93.97 will be the value. Okay. Next. 8 1. Find out intrinsic value of the share today if the share price paying dividend of ₹10 every year and then share is irredeemable. அப்படின்னா அர்த்தம் 0 1 2 3 infinite period irredeemable. வருஷம் 10 ரூபா கொடுத்துட்டே இருக்கு, infinite period, your KO being 12% சொல்லியிருக்கிறாங்க. P0 என்ன? அப்போ இது கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல்ப்பா. 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 12% வட்டி வரும் அப்படின்னு சொன்னாக்க 12 ரூபாய் வந்துகிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் வரும்? வந்துகிட்டே தானே இருக்கும், இன்ஃபினைட் பீரியட். ஸோ அந்த ஃபார்முலா அப்போ KE இஸ் ஈக்குவல் டு D1 பார் P0 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபார்முலா தான் கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் ஃபார் இன்ஃபினைட் பீரியட். அப்போ P0 உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னாக்க D1 பார் KE, அவ்வளோதாங்க. D1 divided by 10 divided by KE being 0.12, 12%ங்கிறது 0.12 வச்சுக்கலாம். Then the ultimate value being 83.33. Clear? ரொம்ப சிம்பிளானது. இங்கே பாருங்க, ஆரம்பத்தில் நான் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா காமிச்சிருக்கிறேன் இல்லையா, ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுல
அதில் இப்போ பார்த்தது வந்து கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல். இந்த சம் எல்லாமே சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கிறேன். 6th சம் பார்த்தாச்சு. டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். டிவிடெண்ட் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், nth பீரியட் வரைக்கும் இருக்கிறதோட ப்ரெசென்ட் வேல்யூ. இதை ஆனுட்டி ஃபேக்டர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிவிடெண்ட் இன்ட்டு ஆனுட்டி ஃபேக்டர் அண்ட் ப்ரைஸ் பை த எண்ட் ஆஃப் nth பீரியட், அதோடைய ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தாச்சு. 6 மாடல் பார்த்தாச்சு. 2-stage growth model and 2-stage growth model with H model concept. இதை நம்ம பார்க்கலாம். ரெசிடுவல் மாடல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரெசிடுவல் மாடல் பார்த்தாச்சு. growth உடைய இன்னொரு வேரியன்ட் வந்து G is equal to BR அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். So now we have to study 7 and 8. லிண்ட்னர் மாடல் ரொம்ப ரேர். ஏன் அதை சிஎம்ஏ புக்கில் கொடுத்துருக்காரான்னு தெரியல. இருக்கிறதுனால ஒரு சம் மட்டும் பார்க்கலாம். சிஏ புக்கில் அது கிடையாது. லிண்ட்னர் மாடல் தேவையில்லை. ஸோ 2-stage growth மாடல், 2-stage growth மாடல் வித் ஹெச் மாடல் ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர் ஆயிடுது எக்ஸப்ட் லிண்ட்னர் மாடல், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ரிலேட்டட் ஸ்மால் தியரி வி ஹேவ் டு ஸ்டடி. ஸோ வித் தட் டிவிடெண்ட் பாலிசி வில் பி கேரண்டட் கம்ப்ளீட்டட். ஒன் ஆஃப் த ஸ்கோரிங் டாபிக் இது. ஈஸியாக ஒரு 2 மார்க் 4 மார்க் இந்த மாதிரி ஒரு 5-6 மார்க்குள்ளார இந்த சம் வரும். ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். மாடலிங் மில்லர் சில சமயம் 8 மார்க்ஸ் கொஸ்டினாக கூட கேட்குறாங்க வந்தால். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் 9th one. 9th one. இதுவும் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். Find out the intrinsic value of the share price today. If the share paying dividend 10, 15, 12, 17 for year 1, 2, 3, 4 and redeemable at its face value rupees 100 at the end of 4th year னு சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டன்ட் டிவிடெண்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஆன்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிவிடெண்ட் வெவ்வேறு ரேட் இருக்குன்னா வேறு வழி இல்லை, பி ஃபேக்டர் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் என்பிவி கால்குலேட் பண்ணுவீங்களே அதே மாதிரி என்பிவி கால்குலேட் பண்ண தான் இது. ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த ஆல் திஸ் வேல்யூ இயர் 1, 2, 3, 4 dividend or P1. ஃபர்ஸ்ட் இயரில் 10 ரூபாவும், செகண்ட் இயரில் 15 ருபீஸும், தேர்ட் இயரில் 12 ருபீஸும், ஃபோர்த் இயரில் 17 ருபீஸும் வருது. அது இல்லாமல் ஃபோர்த் இயரில் நீங்கள் போட்ட 100 ரூபாவும் திரும்ப வந்துடுது. இதுவும் ஃபோர்த் இயர் தான். அதர்வைஸ் ஃபோர்த் இயரில் ரெண்டையும் ஆட் பண்ணியே கூட போட்டுக்கலாம். அண்ட் கேஓ பீங் 10%னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் 10%க்குரிய பி ஃபேக்டர். Come on, get me the P factor for 10%. 0.909, 0.826, 0.751. இதெல்லாம் எக்ஸாமில் கொடுத்துருவாங்க. பி ஃபேக்டர் கொடுக்கலன்னா பயப்படக்கூடாது, கண்டுபிடிச்சிடணும். ஸோ உங்களுடைய நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இதெல்லாம் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். இருந்தாலும் இந்த இடத்துக்கு வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன். 1 டிவைடட் பை 1 + i. i வந்து 0.1, அதான் 1.1 டிவைட் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் இயரோட பி ஃபேக்டர். திரும்ப ஈக்குவல் போட்டால் செகண்ட் இயர் இது கிடைக்கும். திரும்ப ஈக்குவல் போட்டீங்கன்னா தேர்ட் இயர் கிடைக்கும். திரும்ப ஈக்குவல் போட்டிங்கன்னா ஃபோர்த் இயரோட இது கிடைக்கும். Now whatever the income you generate should be multiplied with the P factor, so you'll be getting discounted value or present value. So first one being 9.09, second one 12.39, third one 9.01, then here 11.61 first case, 100 into this one multiply பண்ணும்போது 68.30. Overall value which is the price at the 0th period 142.1. 142.1. Is that clear? என்னப்பா? $110 வருதா? செக் பண்ணுங்க. 110 தான் வர முடியும். டோட்டல் போடுங்க. 110.4. Yeah, 110.4 will be the answer. $110 $111.
111. 111.40. Okay. Clear text பண்ணுங்கப்பா. Question number 10. Find out intrinsic value of the share today. If the share paid dividend rupees 10 today and showing a growth rate of 5% for infinite period, assuming KO being 10%. அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீவியேஷன். நமக்கு இன்னைக்கு டிவிடெண்ட் கொடுக்கறது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து வரது தான் நம்மளுடையது. இன்னைக்கு போட்டால் 1 இயர் எண்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன வருதோ அதான் என்னோட டிவிடெண்ட். இன்னைக்கு டிவிடெண்ட் கொடுக்குறான்னு சொன்னால் யார்கிட்ட இந்த ஷேர் வாங்குறோன்னா அவன் அந்த டிவிடெண்ட் எடுத்துகிட்டு தான் கொடுத்துருப்பான். அந்த டிவிடெண்ட்டையும் சேர்த்து நம்ம பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் டிவிடெண்ட் வந்தாலும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து நம்ம மைனஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ D0 is not relevant for us. So I want D1. அப்போ D0 10 இருந்துச்சுன்னா D1 எவ்வளோ இருக்கும்? 5% growth. இந்த 5% growth இயர் ஆன் இயர் வருதுங்க. இயர் ஆன் இயர் வருது. அப்படின்னா D1 is equal to D0 into 1 plus G. Am I right? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 5 into 1 plus 0.05 இருக்கும். அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்கும்? 10 இருந்துச்சுன்னா G for the first year வந்து 50 பைசே. இது வந்து D1 இருக்கும். அதுக்கப்புறம் G for the second year இதுக்கு 5% போட்டால் எவ்வளோ வருதுங்க? 0.525 வருதா? Isn't it? அப்போ 11.025 will be the dividend by the end of second year. தேர்ட் இயரில் இதுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் வரைக்கும்? இன்ஃபினைட் வரைக்கும். அப்போ செகண்ட் இயரில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னாங்க? D0 into 1 plus 0.05 to the power 2, 5 into 1 plus 0.05 to the power 3, infinite period வரும்போது 5 into 1 plus G to the power infinite, where KO is equal to 10%. அப்போ இந்த என்டையர் கேஷ் இன்ஃப்ளோ இருக்கு இல்லையா, டிவிடெண்ட்டு கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் தான் சம் சிம்பிள். ஆனால் இயர் ஆன் இயர் அந்த டிவிடெண்ட் என்ன கிடைக்குதோ அது ஒரு கான்ஸ்டன்ட் க்ரோத்தில் வந்துகிட்டே இருக்குது. எத்தனை வருஷம்? இன்ஃபினைட் பீரியட் வரைக்கும். அப்போ இந்த என்டையர் வேல்யூடைய இன்றைய மதிப்பு என்ன? P0 என்ன? இப்போ இதுக்கு ஃபார்முலா ஷார்ட்கட் வந்து என்னென்னா, P0 கால்குலேட் பண்ணும்போது ஓகே சிம்பிள். த ஃபார்முலா பீயிங் D1 bar KE minus G. இங்கே பார்த்துருக்கிறீங்க இந்த ஃபார்முலாவை, கார்டன் க்ரோத் மாடலோடைய ஃபார்முலா. அதோட பேரே கான்ஸ்டன்ட் க்ரோத் தானே. இஃப் த கம்பெனி கிவ்ஸ் யூ க்ரோத் ஆஃப் டிவிடெண்ட் கான்ஸ்டன்ட்லி இன்ஃபினைட் பீரியட், இந்த இன்ஃபினைட் பீரியட் கேஷ் இன்ஃப்ளோடைய ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னா அந்த ஃபார்முலா தான் D1 bar KE minus G. D1 bar KE minus G. இந்த ஃபார்முலா எப்படி அரைவ் பண்ணுறது? தட் இஸ் ஆல்சோ வீடியோ அவைலபிள். கோ அண்ட் வாட்ச் திஸ். அதாவது கார்டன் க்ரோத் மாடலும் மாடிகிலினி மில்லர் வாட்டர் மாடல் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மாடலுடைய ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் நீங்கள் போய் புக்கில் போய் பாருங்கள். வீடியோஸும் கொடுத்துருப்பேன், டைம் லேவ் பண்ணி. பேஜ் நம்பர் 1.2.16 சிங்கர் அகாடமி புக்கில்
ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். இதை நான் வீடியோவும் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அதாவது டைம் வேல்யூ ஆஃப் மணியில் லாஸ்ட் பேஜஸில் கான்ஸ்டன்ட் க்ரோத் மாடலும் அதுக்கு முன்னாடி பேஜஸில் வால்டர் மாடலுடைய ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஓகே, வேணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நாட் ரிக்வயர்ட். இதோட சிம்பிளிஃபைட் தான் இந்த ஃபைனல் ஃபார்முலான்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஃபார்முலா டெரிவேஷன்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் எக்ஸாமுக்கு தேவையில்லை, பட் அவுட் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் திஸ். ஓகே, லெட்ஸ் சி. ஃப்ரீ லெக்சர்ஸில் கொடுத்துருக்குறேன்னா பார்க்குறேன். ஃப்ரீ லெக்சர்ஸில் ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார்முலா டெரிவேஷன்ஸ், லீஸ்ட் ஸ்கொயர், இதெல்லாம் ஓகே. ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் டெப்ரிசியேஷனுக்கு அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் க்ரோவிங் ஆனுவிட்டிக்கு அண்ட் கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல் இங்கே இருக்கு பாருங்க. கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல் பார்த்துட்டோம். அண்ட் இஎம்ஐ கேல்குலேஷன், சிங்கிங் ஃபண்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஓகே இதெல்லாம் இருக்குது. பட் எது கொடுக்கல? வால்டர் மாடல் கொடுக்கல. ப்ராபப்ளி ப்ரீவியஸ் இயர் லெக்சர் சீரீஸில் கொடுத்துருந்தாலும் கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கெல்லாம் டைம் வேல்யூ ஆஃப் மணி இருக்குது, போன பேட்ச் வீடியோஸு. Most probably you may have here. நான் அதை செக் பண்ணிட்டு வேணா ரீசெண்டாக அப்டேட் பண்ணிடுறேன். இது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஓகே, இது டைம் வேல்யூ ஆஃப் மணியோடைய டெரிவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன் ஷார்ட் ரெஸ்ட் பீரியடுக்கு. ஓகே, லெட் மீ செக் அண்ட் இஃப் இட் இஸ் அவைலபிள் ஐ வில் ஜஸ்ட் அப்டேட். அது தேவையில்லை, இருந்தாலும் புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீம் வந்துச்சுன்னா P0 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா D1 bar KE minus G. பட் we have been given D0 கொடுத்துருந்தா என்ன பண்ணலாம்? 1 year G நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 10 rupees into 1 plus G being 5% divided by KE being 0.1 minus G being 0.05. What is the ultimate value? 210. Okay, we got this value now. So the rest of the variations I will continue in the next class. Right. அதாவது கார்டன் growth மாடலும் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலும் சேர்த்து வரக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது மாதிரியான இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். Clear? So that's all for today. I'll continue the rest in the next class.